வேலைக்குச் சென்று சம்பாதிக்கும் பெண்களிடம், தனியாக போராடி நின்று சாதிக்கும் பெண்களிடம், எதையும் துணிந்து செய்யும் பெண்களிடம், திருமணம் ஆகாத பெண்களிடம், வெகு காலமாகியும் குழந்தைகள் இல்லாதவர்களிடம், ஒத்துவராத உறவிலிருந்து விலகி வருபவர்களிடம், நரைகூடிய வயதில் மறுமணம் செய்பவர்களிடம், எதற்காகவும் தன்னை பணயம் வைக்காத பெண்களிடம், ஏன் எப்போது எதற்கென கேட்கத்தான் 1000 கேள்விகள் இருக்கின்றன. உங்களிடம் ஒரு திருமண வீட்டிலோ, ஒரு மரண சடங்கிலோ, ஒரு சிறப்பு விருந்திலோ, ஒரு பேருந்து பயணத்திலோ, ஓர் அலுவலக இடைவேளையிலோ நீங்கள் தொட்டுக்கொள்ளும் ஊறுகாய்கள்தான் அந்த பெண்களின் கதைகள் இல்லையா? கேட்பவரின் முகத்திலறைந்தாற்போல் பதிலளித்திட எல்லோராலும் முடிகிறதா என்ன? அந்த துணிச்சல்தானோ என்னவோ காலங்காலமாய் பெண்கள் உங்களை கேள்வி கேட்கத் தூண்டுகிறது. பிறகு இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் என சொல்கிறீர்கள். மனிதன்தான் இந்த வட்டத்தை பெண்களை மட்டுமே மையமாக வைத்து உருவாக்கினார்கள். அது அவள் பாதை, அவள் பயணம். அதில் உங்களை யார் துணைக்கழைத்தார்கள்? ஆதலால் இனி எதையும் பெண்களிடம் கேட்காதீர்கள். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இவர்களைப் போன்ற பெண்களின் மனநிலையை நாம் ஏன் புரிந்து கொள்வதில்லை?